கலா வண்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ கலாவில் காதா காலமாக ஒன்றே சொல்லுவாங்க, நீ எடுக்கிறியே எடுக்கலையே அப்போ ஒன்றே சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? நான் சாப்பிடல, வந்து ஓரத்தை கொடுத்தேன். காலையில் வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன், மதியம் போய் சாப்பிடுறேன். இந்த சும்மா லோக்கல் கடையில் வாங்கி கொடுத்தா தெரியும். இது வந்து ஆடு, கோழி, குருமா. இது 65. இல்லை, ஊரில் வந்திருக்கேன்ல, அதனால் பார்ப்பாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து பேசிக்குவாங்க. இப்போ வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க, போனவர் என்ன ஆனார் அப்படின்னு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு இப்போ வெளில வந்தேன்ல, என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஆராய்வாங்க. அப்போ வந்துட்டு வீடியோ பார்ப்பாங்க. நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது வந்து ஈரல். அடுத்து பாவக்காய். ஓகே, இதோட முடிஞ்சது சமையல். நண்பர்களே, இதுதான் நம்ம ரூம். மலேசியாவில் நமது இருப்பிடம் இதுதான். இங்கே நான் ஒரு ஆள் தான். இங்கே வந்துட்டு ரொட்டி மாஸ்டருக்குன்னு தனி ரூமு. ஓகே, பாருங்கள், நான் கேள்விப்பட்டதில்லை, சமையல் மாஸ்டருக்கு தான் தனி ரூம் கொடுப்பாங்க. இந்த கடையில் ரொட்டி மாஸ்டருக்குலாம் தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, தான் நம்ம ரூம் சாவி. மற்றபடி ஓகே, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியலிங்க. ஆனால் பட்ட பகல். இந்த நேரம் வந்துட்டு 12 மணி ஆகுது. வெய்ய நேரத்தில் ஒரு துளி கூட வெளிச்சம் தெரியல பாருங்கள். ஓகே, ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, ரூமுக்கு வந்துட்டோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ஏரியாவில் எங்கே யார்கிட்ட கேட்டாலுமே இது போல் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே, என்னது திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களா? வா, திருப்பூர்லேயே வாரம் 10,000 சம்பாதிக்கலாமே, 8,000 சம்பாதிக்கலாமே, ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கோம், நீங்கள் அங்கேருந்து மலேசியா வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது இங்கே மலேசியாவில் உள்ளவங்க அங்கே போனது இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க வேலை வாய்ப்புக்காக திருப்பூர் வந்ததாக சொன்னாங்க. நீங்கள் திருப்பூரில் இங்கே வந்திருக்கீங்களா? நாங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? பார்ப்போம். எதுவரை மலேசியா அழைக்கின்றதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். ஓகே, ரெஸ்ட் எடுப்போமா? இந்த லைட் ஆஃப் பண்ணோம்னா திரும்ப காட்டுற பாருங்க, எவ்வளோ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்களேன். ஒரு துளி கூட லைட் வெளிச்சம் இல்லை அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா. சரி, ஓகே, ரெஸ்ட் எடுக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்.
வேலைலாம் செய்யலை, கொஞ்சம் மைண்ட் அப்செட். அது தீவிரமாக திங்க் பண்ணி மூளை டயர்டாகிடுச்சு. மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுனா செல்லு ஏதாவது பார்த்தோம்னா மைண்ட் எங்கேயாவது வெளியே போகும்ல, இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல்லே இருக்காது. கொஞ்சம் செல்லு ஏதாவது பார்த்தோம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. நம்ம இங்கே மலேசியாவில் இருக்கிறோம், நம்மளுக்கு டிக்டாக் இருக்குது. டிக்டாக்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு நம்ம லைஃப் விட்டு வெளியே போகும். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட். ஹலோ ராவே, நண்பர்களே, இங்கே மலேசியாவில் பூச்சோங் அப்படிங்கிற ஏரியாவில் வேலைக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து ஓனருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மதியம் வரனார், சாயந்தரம் வரனார், நைட்டு வரனார், இப்போ நாளை காலைல வரனார். நான் எங்கள் சமையல் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வேறு இடத்துல வேலை இருக்குது அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கடையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, கடை வந்துட்டு சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது. காலையில் 7 to 7 தான் கடை ஓப்பன் டைம், தமிழ்நாடு கடை. இங்கே ராயா டைம், விரதம் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய டைம் 8 மணிக்கு மேலே விரதம் முடிக்கிற டைம். அப்போ வராமல் இவர் அப்போ கடை திறந்து இல்லாமல் 7 மணிக்கே கூட்டிகிட்டு போய் எப்படி ஒரு சம்பளம் கொடுத்து, சுத்தமாக கடையில் வியாபாரமே இல்லைங்க, நம்மளுக்கு 90 வெள்ளி பேசியிருக்காங்க, எப்படி கொடுப்பாங்க? அதான் பார்த்தேன். ஓனர் சைட்லேருந்தும் கொஞ்சம் வந்துட்டு சம்திங் நோ குட். அதனால் இப்போ நான் வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து அது 2 மணி நேரம் கார் புக் பண்ணி போயிட்டுருக்கேன். மலேசியாவில் மொதல் நாளும் ப்ராப்ளம், 2வது நாளும் ப்ராப்ளம். பார்த்துக்கலாம், நம்மளா மலேசியாவான்னு இந்த டைம் பார்க்கணும். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். கொஞ்சம் மைண்ட் அப்செட். Keep right and continue straight. Continue for 4 kilometers, then turn left to take the exit 1111 towards Lebaraya Persekutuan. இந்த கிராப்காரரு வண்டியை கொண்டு வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டுட்டு அவர் இது போல் சாயபிகே டண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, வயசான ஆள் சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு போலேவா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க, வண்டி அடிப்பாட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாத்ரூம் போயிருக்காரு. சாயபிகே டண்டாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அவர் வந்துட்டு பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிறார். போலேவா அப்படின்னா போகலாமா, ஓகேவா அப்படின்னு அர்த்தம். அவர் போகலாமா அப்படின்னு கேட்டு போயிருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் செல்லு இல்லைன்னா சார்ஜ் போட்டிருந்தார், சுவிட்சே போடாமல் சார்ஜ் போட்டிருக்காரு. சரி ஓகே, இது எந்த இடம் தெரியுமா? இங்கே தான் நான் இப்போ வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு வேலை. ஓகே, கீழே வந்துட்டு கடை,
ஓகே, நாளிலேருந்து டியூட்டி. ஓகே, நாளிலேருந்து வேலை பார்க்கணும். சம்பளம் கம்மி தான். வரும்போது ஒன்று சொல்லி கூப்பிட்டாங்க, ஆனால் வந்தப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். வாரத்துக்கு ஒரு டைம் தான் சம்பளம் கொடுப்பாங்களாம். ஆனால் நம்பிக்கையான ஆள் தான் கூப்பிட்டது. வேறு என்ன பண்ணுறது, யாரை நம்மளால ஏமாத்துறாங்கப்பா. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது. கீழே தான் கடை இருக்குது. சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிலாம் உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய். தொடர்ந்து பாருங்கள்.